வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி டிகோடர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 2 தரமான படங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற படம் 2025 அமெரிக்கன் ஹாரர் படமாக வெளியான சின்னர்ஸ் அப்படிங்கிற படம் தான். ட்வின்ஸாக இருக்கிற படத்தோட ஹீரோஸ் 2 பேரும் பார்த்தீங்கன்னா கருப்பினத்தை சேர்ந்த ஒரு நபர்களாக இருக்காங்க. அதாவது பிளாக் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேரும் கொலை, கொள்ளை, கடத்தல் அப்படின்னு பல சம்பவங்களை பண்ணி அதில் கிடைச்ச அமௌண்ட்டை வச்சு ஒயிட் கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு மில் ஒன்று விலைக்கு வாங்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல புதுசா ஒரு கிளப் ஒன்று ஓபன் பண்ண போறோம். அந்த கிளப்புக்கு பிளாக் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க மட்டும்தான் வரணும். ஒயிட் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இங்க வர அனுமதி கிடையாது. அதையும் மீறி யாராவது இந்த பக்கம் வந்தா அதுக்கப்புறமா அவங்கள நீங்க உயிரோடவே பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கையும் பண்றாங்க. அவங்க அப்படி எச்சரிக்கை பண்றதுக்கு காரணம் என்னன்னா, படத்தோட கதை 1932 காலகட்டங்கள்ல நடக்கிற கதை. அதாவது 1932 காலகட்டங்கள்ல அமெரிக்கால கருப்பினத்தை சேர்ந்த மக்களுக்கும் வெள்ளையர்களுக்கும் இடையில பல போராட்டங்கள் நடக்குது, போர்லாம் நடக்குது. சோ அப்படி இருக்கிற காலகட்டங்கள்ல நிறைய வெள்ளையர்கள் கருப்பினத்தை சேர்ந்த மக்களை அடிமைகளாவே யூஸ் பண்றாங்க. சோ இந்த ஒரு காரணத்தினாலேயே கருப்பினத்தை சேர்ந்த மக்களுக்கு வெள்ளையர்களை பிடிக்காது, வெள்ளையர்களுக்கு கருப்பினத்தை சேர்ந்த மக்களை பிடிக்காது. சோ இப்படி பல போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கு. சோ இப்படி இருக்கும்போது இவங்க சொன்ன மாதிரி அந்த கிளப்பையும் ஓபன் பண்றாங்க. அப்படி ஓபன் பண்ணும்போது சுத்தி இருக்கிற மக்கள், அதாவது சுத்துப்பட்டுல இருக்கிற எல்லா கருப்பின மக்களும் அந்த கிளப்புக்கு வராங்க, சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அங்க வெள்ளையர்கள் வரக்கூடாதுன்னு சொன்னதையும் மீறி 2 நபர்கள் வராங்க. அவங்க அப்படி அங்க வந்ததுக்கு அப்புறமா நிறைய சம்பவங்கள், நிறைய பிரச்சனைகள் நடக்குது. சோ அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ட்வின்ஸா இருக்கிற நம்ம படத்தோட ஹீரோஸ் எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. சோ நீங்க நினைக்கிற மாதிரி, நீங்க புகழ்ந்து தள்ளுற மாதிரி இந்த படம் ஆகா ஓகோன்னு இல்லைனாலும் ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு படமா தான் ரிலீஸ் ஆயிருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரை படத்துல ட்வின்ஸா நடிச்சிருக்கிற ஹீரோ சூப்பரா பண்ணியிருக்காரு, சம்பவத்தை பண்ணியிருக்காரு. மற்றபடி இந்த படம் சில இடங்கள்ல போர் அடிக்கும், ஆனா நிறைய இடங்கள்ல உங்களை ரசிக்க வைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. ஸோ கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம அடுத்ததா பார்க்க போற படம் மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கனிங். இந்த படத்தை பொறுத்தவரை இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்ப ஸ்மாலா தான் இருக்கு. அதாவது என்னன்னா, என்டிட்டி அப்படிங்கிற ஒரு ஏஐ இந்த உலகத்தை அழிக்க பல பிளானை போடுது. அந்த பிளானை முறியடிக்க நம்ம ஹீரோ டாம் க்ரூஸ் களத்துல இறங்குறாரு. ஸோ களத்துல இறங்கி ஏஐயோட பிளானை முறியடிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. அதாவது பாத்தீங்கன்னா, இந்த படம் இதுக்கு முன்னாடி 2023 ரிலீஸ் ஆன மிஷன் இம்பாசிபிள் டெட் ரெக்கனிங் படத்தோட பார்ட் 1ஓட சீக்வல் தான். ஸோ அந்த சீக்வல் பார்த்தா உங்களுக்கு இந்த சீக்வல் கண்டிப்பா புரியும். பட் இந்த படத்து மேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பு படி இந்த படம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவும் ஆவரேஜான படமா தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு முக்கியமான ரீசன் படத்தோட டியூரேஷன் தான். படத்தோட டியூரேஷன் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 49 நிமிடங்களா இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன எம்ஐ சீரீஸ்ல இந்த படம் தான் அதிக டியூரேஷன் கொண்ட ஒரு படமா இருக்கு. ஸோ அதனாலேயே நிறைய இடங்கள்ல ஸ்லோவா போற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அதுதான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸா இருக்கு. மேபி அதை கரெக்ட் பண்ணியிருந்தா இந்த படம் மிகப்பெரிய அளவில் பிளாக் பஸ்டர் படமா இருந்திருக்கும். பட் எனக்கு இந்த படம் ஸ்லோவா போற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. மேபி உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ ஆல்ரெடி படத்தை பார்த்தவங்க உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு, போர் அடிச்சுச்சா, இல்ல ஸ்லோவா போற மாதிரி தெரிஞ்சிச்சா, இல்ல நல்லா இருந்துச்சா அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் இந்த வீடியோல சொன்ன இந்த 2 படங்களையும் கண்டிப்பா ஒரு தடவையாவது போய் பாருங்க, ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.